Today we are going to see about soft computing. Okay, va? In the soft computing, we are going to see about three different topics: neural networks, genetic algorithm, and logistic algorithm. That is called fuzzy logic. First, let us see about what is soft computing. So, what is soft computing? It's a use of approximate calculations. Okay va? Approximate calculations na enadhu? Exact answers illama precise answers we can, imprecise answers we can get. Okay, that is called as நம்மளோட ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பிரசன்ட் இல்லைன்னா ஆப்சென்ட், தென் எஸ் நோ ட்ரூ ஃபால்ஸ் 0 1 அப்படிதான் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா we can approximate values, ஒரு imprecise values வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். The approach enables solutions for a problem that may be either unsolvable or just too time consuming to solve with current hardware. ஓகேவா? இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு ரிஸ்கான ப்ராப்ளம்க்கும் பாத்தீங்க அப்படின்னா we can get the solution very easily. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 months 1 year அந்த மாதிரி லாங் டைம் எடுத்து தான் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி we can get answers very accurately and very easily, referred to as computational intelligence. Okay va? So it is also called as computational intelligence. ஏன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமும் நம்ம வந்து இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் as computational intelligence. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் கம்ப்யூட்டிங் இஸ் அ டாலரன்ஸ் ஆஃப் பார்ஷியல் ட்ரூத், uncertainty, imprecision and approximation. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டேஷன்ல கிடையாது. ஏன் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா we give certainty, precise value, கரெக்டான எக்ஸாக்டான அக்யூரேட் வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுப்போம். 2 + 2 = 4, 5 + 2 = 7. அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து we call it as traditional model. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we use partial truth. partial truth அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 0 or 1 அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? 0னா இல்ல, 1னா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவோம். பட் இங்க பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்குமான வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 அப்படின்னு சொன்னா அது வந்து பார்ஷியல் ஃபால்ஸ். 0னா ஃபால்ஸ், அது வந்து பார்ஷியல் ஃபால்ஸ். அதே மாதிரி 1னா ட்ரூ, அதே வந்து 0.6 0.7 வருது அப்படின்னா பார்ஷியல் ட்ரூத். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த வேல்யூஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ட்ரூ வேல்யூ, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ நெகட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ், அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பிரிச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தர் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட் கம்ப்யூட்டிங்ல வந்துட்டு கம்ப்யூட்டிங் ரிகார்டிங்காகவும் படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கலாவும் படிப்போம், பயாலஜியும் படிப்போம், பிசிக்கல் சயின்ஸும் படிப்போம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சயின்ஸையும் வந்து உள்ள கொண்டு வந்து சாஃப்ட் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டேஷன். அது வந்து 2 டைப்ஸ் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் கம்ப்யூட்டிங், செகண்ட் ஒன் இஸ் ஹார்ட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? ஸோ சாஃப்ட் கம்ப்யூட்டிங் இவால்வ் இட்ஸ் ஓன் ப்ரோக்ராம்ஸ். இதுக்கு வந்து இந்த C++ மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. இட் இவால்வ்ஸ் இட்ஸ் ஓன் ப்ரோக்ராம்ஸ். பட் ஹார்ட் கம்ப்யூட்டிங் பாத்தீங்கன்னா இட் ரெக்வயர்ட் ப்ரோக்ராம் டு பி ரிட்டன். நம்ம வந்து C++, ஜாவா அதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட் கம்ப்யூட்டிங். சரிங்களா? சாஃப்ட் கம்ப்யூட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இட் இவால்வ்ஸ் இட்ஸ் ஓன் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனடிக் அல்காரிதம், நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம், அந்த மாதிரி வந்து நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் யூசஸ் ஃபஸி லாஜிக். ஓகே, ஃபஸி லாஜிக் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, வேல்யூஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 1. இப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கு. 0.11, 0.12, 0.22123 அது மாதிரி நிறைய வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் 0ல இருந்து 1 வரைக்கும் நிறைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கு. ஃபஸி லாஜிக் it consists of 2 valued logic.
0 and 1 ரெண்டு மட்டும் தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் டீல் வித் நாய்ஸி டேட்டா. நாய்ஸி டேட்டா அப்படின்னா அக்யூரேட்டான இன்புட் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரேட்டடா இன்புட் கொடுத்தோம்னாவே நம்ம வந்து we can get the output. ஹார்ட் கம்ப்யூட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இட் டீல்ஸ் வித் எக்ஸாக்ட் டேட்டா. எக்ஸாக்டான இன்புட் கொடுத்தா எக்ஸாக்டான அவுட்புட் நம்ம வந்து கெட் பண்ண முடியும். இட் அலோஸ் parallel computing. ஓகேவா? parallel computing இது ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் வந்து அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி அடிஷனல் வந்து ஒட்டுக்கா வந்து நடந்துட்டு இருக்கும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் கம்ப்யூட்டிங் பாத்தீங்கன்னா இட் அலோஸ் சீக்வென்ஷியல் கம்ப்யூட்டிங். தட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன்னுக்கு அப்புறம் ஒரு 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 ப்ராசஸ்க்கு அப்புறம் இன்னொரு ப்ராசஸ், அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து ஹார்ட் கம்ப்யூட்டிங்ல வந்து நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் கிவ்ஸ் அப்ராக்சிமேட் ஆன்சர். ஓகேவா? நம்ம வந்து எக்ஸாக்டான ஆன்சர் வந்து நம்ம கெட் பண்ண முடியாது சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி. பட் ஹார்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி we can get the exact answer. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் கம்ப்யூட்டிங்ல வந்து நம்ம வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுக்கணும். இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொன்னா இது அது வந்து நார்மல் வைரல் ஃபீவரா இல்ல வந்து வேற ஏதாவது டெங்கு ஃபீவர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுல வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு வந்து we use soft computing techniques only. ஓகேவா? we get more inputs, more information கெட் பண்ணி தான் வந்து we can decide what this problem is. பட் ஹார்ட் கம்ப்யூட்டிங் அப்படி கிடையாது. இட் நீட்ஸ் அக்யூரசி. எக்ஸாக்டா எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போறதா வந்து we called as hard computing. Next, it is also known as computational intelligence. It is soft computing. Hard computing is also called as conventional intelligence. ஓகேவா? இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? வாட் இஸ் சாஃப்ட் கம்ப்யூட்டிங், வாட் இஸ் ஹார்ட் கம்ப்யூட்டிங், புரிஞ்சுதுங்களா? அதாவது மெயினா வந்து ஹார்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து நார்மலா நம்ம வந்து சி லாங்குவேஜ், C++, ஜாவா யூஸ் பண்ணி பண்றதா we called as ஹார்ட் கம்ப்யூட்டிங். சரியா? நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதணும், அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா it can be, it uses two values logic. ஓகேவா? it deals with exact data, it allows sequential computing and it gives accurate answer and there is accuracy also. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஓனா தான் வந்து ப்ரோக்ராம் எழுத போறோம். அதாவது ஓனா தான் வந்து அல்காரிதம்ஸ் கொடுக்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக், அதாவது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். 0ல இருந்து 1 வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். இட் டீல்ஸ் வித் நாய்ஸ் டேட்டா. எந்த மாதிரி டேட்டா வந்தாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே டைம்ல வந்து மல்டிபிள் டாஸ்க் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இட் அலோஸ் parallel computing. ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும், எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் நம்ம கெட் பண்ண முடியாது. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் ரொபஸ்ட்னஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணாதான் வந்து நமக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆர் யூ கிளியர்? மெயினா வந்து சாஃப்ட் கம்ப்யூட்டிங் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூமன்னால சால்வ் பண்ண முடியாது, இல்ல வந்து ரொம்ப வருஷம் எடுத்துதான் சால்வ் பண்ண முடியும், ரொம்ப லாங் டைம் எடுத்து சால்வ் பண்ண முடியுங்கிற ப்ராப்ளமுக்கு வந்து ரொம்ப ஈஸியா சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக தான் வந்து நம்ம சாஃப்ட் கம்ப்யூட்டிங் போறோம். சரிங்களா? அப்ராக்சிமேஷன் ஒன்னு வந்து அப்ராக்சிமேட் ரீசனிங், செகண்ட் ஒன் இஸ் functional approximation. It's also called as randomized search. சரிங்களா? இப்போ approximate reasoning பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாப்போம்னு சொன்னா probabilistic models. probabilistic modelனா நம்ம மேத்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி, அதான் வந்து probabilistic model. மல்டி வேல்யூட் அண்ட் ஃபஸி லாஜிக் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபஸி சொன்னோம் இல்லையா, அதாவது ஃபஸிங்கிறது வந்து சம் கிளாரிஃபிகேஷன் இல்லாத ஒரு விஷயம் தான் we call as fuzzy. சரி, கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஃபஸி சொல்லுவோம். ஸோ ஃபஸி லாஜிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ சொன்னோம் இல்லையா, அதே தான் 0ல இருந்து 1 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் தரதா வந்து we call as மல்டி வேல்யூட், மல்டிபிள் வேல்யூஸ் அண்ட் ஃபஸி லாஜிக். சரிங்களா? அதே வந்து இப்போ ரேண்டமைஸ்ட் சர்ச் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we use neural networks and evolutionary algorithms. ஓகேவா? neural networks and evolutionary algorithms. Next, let us see about the principle of soft computing. Okay, you have any doubt regarding this? Yeah, doubt irukku kanna?
Do you have any No. doubt? Do you have any doubt? ஓகே ஓகே, ஏதாவது பேசுங்கப்பா, அப்பதான் வந்து நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். சரிங்களா? Next, let's see about principle of soft computing. Okay, so soft computing, it derives the benefit of tolerance of inexact. That exact we cannot find a solution. Okay, it have the tolerance of inexact, partial truth, uncertainty, and approximation to achieve traceability and low cost solution. அதாவது ரொம்ப செலவு இல்லாம ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்றதா வந்து we call it as soft computing. So let us see the applications. ஓகேவா? இப்போ டே டு டே லைஃப்ல வந்து எங்கெல்லாம் வந்து இந்த சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் ரெகனைசேஷன். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் வச்சு ரெகனைஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு. தென் இமேஜ் ப்ராசஸிங், and then data compression, manufacturing system, fuzzy logic control, machine learning applications, speech and vision recognition. இந்த மாதிரி நிறைய பிளேஸ்ல வந்து சாஃப்ட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, உங்களோட மொபைல் சர்ச் பண்றீங்களா கூகுள்ல, வாய்ஸ் சர்ச் இருக்கு இல்லையா, இங்க வந்து வாய்ஸ்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாய்ஸ் அந்த பிரஸ் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த வேணும் ரிலேட்ஸ் வருது இல்லையா. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். இப்போ உள்ள வாய்ஸ் சர்ச் இருக்கு இல்லையா, இட் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் சாஃப்ட் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கூகுள்ல வந்து இந்த கூகுள் கீபோர்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஜஸ்ட் வாய்ஸ் நம்ம பேசணும்னா நம்ம என்ன பேசுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆயிட்டு இருக்கு இல்லையா. கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா மொபைல்ல? பண்ணிருக்கீங்களா இல்லையா? யா மேம். நம்ம என்ன பேசுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆயிரும் இல்லையா. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கான வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகேவா? These are the applications of soft computing. Next பாத்தீங்க அப்படின்னா, let us see the components of soft computing. So what are the components available in soft computing? Neural networks, fuzzy logic, support vector machine, evolutionary computation, machine learning, and probabilistic logic. Okay, these are the some of the components available in soft computing. நம்ம என்னென்ன படிக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, we will study about neural networks, fuzzy logic, and evolutionary computation நம்ம சிலபஸ்ல. ஓகேவா? So what is neural networks? It deals with human neurons. ஓகேவா? நியூரான்ஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு நியூரான்ஸ்? Can anyone say where is neurons in a human body? Brain. Everywhere ma'am. Brain. Consists of neurons. Using the brain study about the artificial neural networks. Next one is physiology. Physiology deals with the use of problem use range of values. Next, let us see study about support vector machine. Is used for classification and regression. For classifying the problems, we use the support vector machine. Next, evolutionary computation. It generates the solution for so many problems and deals with genetic algorithms and all. Okay. Next, let us see about the machine learning. Machine learning will improve the performance of the particular task. Next one, probabilistic logic. It handles the uncertainty to exploit the formal argument. That is, we can use the probability solutions for many of the uncertainty problems. Okay, these are the components of soft computing. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.